குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நேற்றுக்கு நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். அது இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு 9:45. இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம மார்க்கெட்டை பற்றி அனலைசிஸ் பண்ணும்போதே மார்க்கெட் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணணும், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணணும், அது எவ்வளோக்கு பை பண்ணணும், எவ்வளோ நம்ம டார்கெட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு 9:45. இப்போ நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மார்க்கெட் வந்து ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியலி மார்க்கெட் வந்துட்டு பிஇ மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் செஷனில் இருக்கும். ஸோ செஷன் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிஇ மார்க்கெட்டில் ப்ரொசீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணது நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு 50 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம சூஸ் பண்ணிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,150 நம்ம பிஇ புட் சைடு. இதை நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்துட்டு 165. ஓகேங்களா? இந்த 165 வந்துட்டு நம்ம வாங்கியாச்சு. சரிங்களா? அது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 200, செகண்ட் டார்கெட் வந்து 220, அதான் 215. இதை நம்ம டார்கெட்டோட நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டார்கெட்டாக வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது 9:45 ஆகுது. நம்மளோட 2 டார்கெட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த சார்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:45. ஓகேங்களா? 9:45 நம்ம வந்துட்டு என்ன சூஸ் பண்ணியிருந்தோம்னா 24,150. சரிங்களா? புட் சைடு. சரிங்களா? இதோ பாருங்கள், 24,150 புட் சைடு. சரிங்களா? டைம் வந்து 9:45 தான் ஆகுது. மார்க்கெட் எப்போவுமே 9:15க்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த 9:15க்கு ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு பிஇ சைடை ப்ரிஃபர் பண்ண சொன்னேன். ஸோ பிஇ சைடு நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டோம். அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நான் சொல்லியிருந்தேன், 24,150 பிஇன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம வாங்க வேண்டிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 165 அரௌண்ட் நான் வாங்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது இப்போ நம்ம வாங்கியாச்சு. இப்போ ஃபர்தராக இது எவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ் ஆகிருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட் மார்க்கெட், நான் காட்டுறேன் பாருங்கள். மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட் மார்க்கெட்டு. ஓகேங்களா? மார்க்கெட் ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கோ ஃபார் பிஇ. சரிங்களா? பிஇ சைடு போகணும். அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா 24,150. சரிங்களா? பிஇ இதை தான் நம்ம வாங்க சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வாங்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு 24,150 பிஇ. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 200 அச்சீவ் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா? இது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 1. சரிங்களா? அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்பிங்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஒரு பியூர் பேஸ்டான ட்ரேடிங்கு. அதாவது ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டோட அனாலிசிஸ், அதோட கிராஃபு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில சர்டைன் பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கான ட்ரேடை நம்ம ப்ரொசீட் பண்ணி மார்னிங்கே எப்படி சொல்கிறதுனா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ½ அன் ஹவரில் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஈஸி ட்ரேடு, ஈஸி மெத்தடுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக அப்ளை பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் 3 to 4 months ஆகும். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்யூரிசி லெவலில் வந்துட்டு அவுட் ஆஃப் 10 ஒரு 6 to 7 உங்களோட அக்யூரிசி லெவலில் இருக்குங்க. நம்ம நாளைக்கான மார்க்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். நான் உங்களுக்கு டே 1 இந்த இயரோட டே 1 அதாவது 2ஆம் தேதியோட கிராஃபை நான் அனலைஸ் பண்ணி போட்டிருப்பேன். அதுலேயும் நம்மளோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு டே 2 நம்மளோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் என்னோடய டெலகிராம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதாவது சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய்ட்டு டெலகிராம் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்தமாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், எப்படி நம்மளோட அக்யூரசி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை ட்ரேடிங்கில் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஓகே, அது ஸ்கேல்பிங் இல்லாமல் ட்ரேடிங்லேயே நம்ம பண்ணிக்கிட்டு ட்ரேடிங்கில் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஸ்கேல்பர்னு மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரேடிங் தாங்க பண்ண போகிறோம். பியூர் ட்ரேடிங் தான். பியூர் ட்ரேடிங்கில் ஸ்கேல்பிங் ஒரு பார்ட்டு, அதை நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு.
2 டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணிட்டோம் சரிங்களா. அதாவது 200 நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 215 நம்மளோட செகண்ட் டார்கெட், நம்ம ரெண்டுமே அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸுங்க, 15 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போனஸ். நம்மளோட டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச். ஏதாச்சும் டவுட்டாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.